அப்பா எங்க போறீங்க? அது அம்மாவுக்கு அம்மாவுக்கு தூக்கம் வருது. தூக்கம் வருது, அவளுக்கு பயமா இருக்கு, அதுக்காக நான் துணைக்கு போறேன். அப்ப எனக்கும் பயமா இருக்கு, என்னையும் கூட்டிட்டு போங்க. இதுக்கு ஒரு வழி பண்றேன். என்ன பண்றது? பேசாம இரு. ஓட்டியா ஒரே 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 ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு, பேசிக்கொண்டே வீசும் காற்றே தூங்கு, என்ன வீம்பு தந்தை பாவம் வந்து சேரும், தந்தை பாவம் வந்து சேரும். ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு. என்ன வேண்டும் தம்பிதானே என்று உறங்கு, நாளை ஒரு தம்பி உண்டு நம்பி உறங்கு. என்ன வேண்டும் தம்பிதானே என்று உறங்கு, நாளை ஒரு தம்பி உண்டு நம்பி உறங்கு. சொன்னால் அது தப்பாது, கண்ணு குங்கி போது, கனவை அழைத்து இமைகளை சாத்து. தாலேலோ 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 தாலேலோ. ஆசை ராஜா அன்பின் ரோஜா தூங்கு, கொஞ்சம் தூங்கு, பேசிக்கொண்டே வீசும் காற்றே தூங்கு, என்ன வீம்பு தந்தை பாவம் வந்து சேரும், தந்தை பாவம் வந்து சேரும். கொடுப்பார், இல்லை என்றால் கையில் இன்று லட்டு எடுப்பார்.
உங்க குடும்பத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லட்சுமி, டைம் ஆயிடுச்சு, அருணா வளைச்சிட்டு வா. மாப்பிளைக்கு முகத்துல என்ன காயம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ரயில்ல இருந்து இறங்கும் போது கீழே விழுந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சு. அப்பவே தம்பி வர வைக்கப்பட்டான், நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம். அதனால நாங்க பரவாயில்ல. அண்ணி இவன்டா என்னே அவன் இவனுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி கூப்பிட்டுக்கலாம். இப்ப வாய் மூடு. என்ன தம்பி பேசாம இருக்க? ஒன்னும் பிடிச்சிருக்குல்ல? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்புறம் என்ன அருணா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல? அவள என்ன கேக்குறது? சம்மதம் தான். அப்ப நாங்க புறப்படுறோங்க. போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறோம். வர்றோங்க. கல்யாணத்துல எனக்கு இஷ்டமே இல்ல. ஏன்னா அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. என்ன காரணம்? இந்த ட்ரெயின்ல ஒருத்த கையை பிடிச்சிருக்கான்னு சொன்னேனே, அவன் இவன் தான். அப்படியா? இப்ப அவனை முட்டி கூட்டி தட்டுறேன். நம்ம பொண்ணு கைய பிடிச்சு இழுத்தது ஊர் பூரா தெரியணுமா? நமக்கு பிடிக்கலன்னா விளைவிக்க வேண்டியதானே. இந்த கல்யாணம் வேண்டாம், சரிதானே? அப்பா அவன ஆமா இவர் சுட்டு தள்ளிடுவாரு. போடா பா. இந்தங்க நீ காஃபி. அப்படி வை. கொஞ்சம் இருங்க. அண்ணே, அன்னைக்கு ட்ரெயின்ல என்ன ஒருத்தர் காப்பாத்துனான்னு சொன்னேனே, அவர் இவர்தான். இவனா? ஆமா, இவர் போட்டோ எதுக்கு உங்க ஃபைல்ல இருக்கு? இவனைத்தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். அவனை எப்பாவது பார்த்தேன்னா ஏதாவது காரணம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்து. உதவி செஞ்சவங்களை காட்டி கொடுக்க சொன்னீங்களா? நான் மாட்டேன். என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? மோட்டார் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆளு போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே ஏன் வெளியில போட்ட? யாரதோ தெரியல. என்ன யாரோ தெரியல? அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ள கழிச்சிட்டா உள்ள வந்து விடும். உங்க பில்ல இருங்க எடுத்தார சொல்றேன். இத சேர எடுத்துக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போற அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேண்டாம், போயா. நான் கட்டிக்க போறவ இப்படி எல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பா. யோ ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. ஏங்க இப்படி பய வாங்கி பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ போகியா, இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடியே ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்பம் முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே, அண்ணே. என்னம்மா என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டான். ஆத்திரப்படாதம்மா, என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆக்சுவல் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டான். எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான்? ஓடுற பஸ்ல வேகமா ஏறின, அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க ரெண்டு பேர்கிட்ட நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துடக்கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி, அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ்ல டியூட்டில இருக்கும்போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன்? அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார், அந்த மாதிரி திமிர் பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல அவனை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் அவர் முகத்துல முடிக்கணும் இல்லையா? இப்ப கேஸை எடுத்துக்க போறீங்களா இல்லையா?
எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு, அந்த வழியா தான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்ட? ஸ்ட்ரைக்கா? பஸ் ஆட்டோ மோதல? இல்லடா. லீவ் போட்டியா? அட இல்லடா, இனிமே பர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன். சஸ்பெண்டட். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா, ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா. அவளுக்கு நடதான் அழகே. அதனால கை கால் உடைஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா, மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு வெட்டிட போறேன். போடா, நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அதை நான் நிறைவேற்றி காட்டுறேன்னா இல்லையான்னு பாடுறா.